வரமுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு ஒத்தி வச்சிருக்கிறோம். நானும் எங்கள் அக்காவும் ஒத்தி வச்சுட்டு எங்கள் அக்கா வந்து தோரங்குச்சிக்கு போயிடுச்சு. நான் வந்து தருமபுரிக்கு போயிட்டேன். ஆனால் 13 வருஷம் பரமும் சேகரும் முறுக்கடை போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சின்னசாமி பேச்சியம்மா வந்து என் இடம் நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். செல்லூர் காவல் நிலையத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணி எங்களை வந்து தருமபுரியிலேருந்து எங்கள் அக்காவும் வர சொல்லியிருக்கலாம். தருமபுரியிலேருந்து ஜெயபாண்டியும் வர வச்சு இவங்க குடியிருந்தாங்களே இவங்களும் மேலேயும் ஒரு கேஸை போட்டு பைசல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பத்திரம் உள்ள ஆளுகிட்ட இருந்து நீங்கள் ஒத்திக்கு வாங்காமல் எப்படி ஜெயபாண்டிகிட்டையும் சுந்தரகனிகிட்டையும் வாங்க போச்சு, பத்திரம் என் பேரில் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்திருக்கலாம். எங்கள் மதினி என்னை 2 தடவை இதுக்கு முன்னாடி வந்து கேட்டது, நான் அவங்க அப்பாவை போய் கூப்பிட்டுவாங்க, என் தாய் மாமையை நான் போய் கூப்பிட்டுவா அப்படின்னு சொன்னதுக்கு கூப்பிட்டு வரல. ஆனால் ஒரு தடவை வந்து பரமக்குடி முறுக்கடை ரோட்டு மேலே இருந்துச்சு. அப்பயும் வந்து பஞ்சாயத்து பண்ணிச்சு. நான் அப்பயும் சொன்னேன், தாய் மாமனை வச்சு தான் கொடுத்துருக்கேன். தாய் மாமன் தான் வீட்டை வாங்கினார் மாய்த்தவர். அவருடைய மக தான் நீ, அவருடைய மருமகன் தான் நானும். அது வாசி தாய் மாமனை உங்கள் அப்பாவை போய் கூப்பிட்டுவா பேசிக்கிடுவோம் அப்படின்னா கூப்பிட்டு வர்றதில்லை. இப்போ வந்து ரோடு வந்துருச்சு. நான் வீடு வாங்கும்போது ரோடு இல்லை, ஆற்று வீடெல்லாம் இடிஞ்சிருக்கும். அப்போ நாங்கள் இன்னும் ஒச்சின்ற அண்ணனுக்கு வந்து 7 வருஷம் ஒத்தி வச்சுருந்தோம். அந்த ஒத்தி காசை வந்து எங்கள் அண்ணன் வந்து கடை வாங்கியிருந்தார். யார்கிட்ட பெருமாயிட்ட வாங்கியிருந்தது. அந்த பெருமாயிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த காசுக்காக ஒச்சு 7 வருஷம் ஒத்தி இருந்தார். அவரும் சிப்ஸ் இதெல்லாம் பொட்டிக்கிருந்தார். அதுக்கு பிறகு பரமும் சேகரும் வாங்கியிருந்தாங்க 50,000 ரூபாய்க்கு ஒத்தி. அதுக்கு பிறகு திருப்பிட்டோம். திருப்பி நான் தருமபுரியிலேருந்து மதுரைக்கு வந்து 2021 வந்தேன். மறுபடியும் இப்போ சிறைக்கு வந்து இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்படணுன்றக்காண்டி சிறைக்கு மதுரை சிறைக்கு போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது அங்கே வந்து கூட என்கிட்ட ஜெயபாண்டி இந்த மாதிரி வீட்டை நான் வேற ஒருவருக்கு ஒத்தி வைக்க போகிறேன் இதெல்லாம் சொல்லலை. ஆனால் நான் வெளியே வரும்போது எங்கள் வீட்டை வந்து வேற ஒருவருக்கு ஒத்தி வச்சுருக்காருன்னு சொல்லவும் அதை நான் கேட்கறதுக்காண்டி முயற்சி பண்ணேன். அப்போ எங்கள் பேச்சியம்மா சின்னசாமியுடைய மருமையை ஹார்ட் அட்டாக்குன்னு சரவண ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த சோகத்தில் இருக்கும்போது நான் கேட்க முடியாது. 1 மாதம் கழித்து கேட்டேன், எப்படி ஒத்தி வச்சிங்க, யாரை கேட்டு ஒத்தி வச்சிங்க, என்கிட்ட தெரியப்படுத்தாமல் நான் இத்தனை வருஷம் வச்சுருக்கிறேன், இவ்வளோ காசு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டதுக்கு என் பேரில் இருக்குது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்ட ஒத்தி ஒன்றும் செய்ய முடியாதுன்றாங்க. எவன் இடத்துனாலும் 20 வருஷம் ஒத்தி வச்சுட்டு எவனாலும் போக முடியுமா? அப்போ சின்னசாமி பேச்சியம்மா வந்து வெளிநாட்டில் இருந்துச்சா? வெளிநாட்டில் இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுருந்தா பரவாயில்ல. இங்கேக்கும் மீனாட்சிவரமும் ஒரு 5 கிலோமீட்டர். இந்த இடவெளியில் இங்கேக்குள்ளே இருக்கிற சொந்த அங்கே போய் சொல்லாதா? நீ எத்தனையோ முறை வந்திருக்கிற. நானும் தருமபுரியிலேருந்து வந்தேன்.